ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட் டூல் வந்து ஆர்ட் அகாடமிக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண வெர்ஷன் இயற்பியில் ஆர்ட் டூல் வந்து நம்ம சிஸ்டம்ல அப்ளிகேஷன் லோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஃபியூஷன் அப்படி கிடையாது. ஃபியூஷன் வந்து கிளவுட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்குங்களா? எஸ். அது மாதிரி நமக்கு ஃபியூஷனுக்கும் நமக்கு கிளவுட் அப்ளிகேஷனுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதான் கிளவுட் பேஸ்ட் ஒர்க் தான் ஆர்ட் சொல்லுவோம். அப்போ இதான் பார்க்க போறோம். நம்ம பாத்தீங்கன்னா ஆரக்கிள்ல வந்து டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா HCM டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, HR டிபார்ட்மெண்ட், ஹியூமன் கேபிட்டல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் டிபார்ட்மெண்ட். ஆரக்கிள் கீழேயே நிறைய டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. நம்ம வந்து எப்படின்னா ஆரக்கிள்ல வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபினான்சியல் பத்தி. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 5 மாடியூல் கவர் ஆகும் ஆரக்கிள் ஃபியூஷன்ல. மாடியூல்ல ஃபர்ஸ்ட் மாடியூல் என்ன சொன்னா பேயபிள், செகண்ட் மாடியூல் வந்து ரிசீவபிள்ஸ், நான் ஏதாவது எழுதிக்கணும்னா எனக்கு சொல்லுங்க சார். இல்ல மேம், எழுதலாம் வேணா. நான் எக்ஸல் உங்களுக்கு இது வந்து வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிரும். உங்களுக்கு அது போக எக்ஸல் ஷீட் நான் ஷேர் பண்றேன். ஓகேங்க சார். ஓகே. தேர்ட் மாடியூல் பார்த்தோம் அப்படின்னா அசெட்ஸ். பிடிஎஃப் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, நீங்க அதை வச்சு எடுத்துக்கலாம். வேணா உங்களுக்கு தேவைக்கு நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். ஃபோர்த் மாடியூல் பார்த்தோம்னா கேஷ் மேனேஜ்மெண்ட். மாடியூல்ல ஜெனரல் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா பேயபிள் எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனிகிட்ட வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி நான் குட்ஸ் வாங்கியிருக்கேன், இல்லை ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணுவோம்ல. அமௌண்ட் பே பண்றதுக்காண்டி நான் கிரியேட் பண்ற ரெசிப்ட் அண்ட் இன்வாய்ஸ் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் தான் பேயபிள் மாடியூல்ல பார்ப்போம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். அந்த கம்பெனில வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து எனக்கு வந்து ஒரு 4 லேப்டாப் தேவைப்படுது. அந்த லேப்டாப் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க வந்து பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபினான்ஸ் டீம்ல தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. அந்த லேப்டாப் வந்து நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு வரவும் அப்படின்னா அந்த குட்ஸோட இன்வாய்ஸ், அந்த குட்ஸ் ரெசிப்ட் எல்லாமே ஃபினான்ஸ் டீம் அனுப்புவாங்க. நம்ம அதை வச்சுதான் நம்ம வந்து பேபிள் ஃபினான்ஸ் டீம் தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுவோம். அந்த பேபிள் மாடியூல்ல தான் நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது அண்ட் கேஷ் வெளியே போறது, எவ்வளவு கேஷ் வெளியே போகுது எல்லா ரெக்கார்டிங்ஸ் பண்றது பேபிள்ஸ் பண்ணுவோம். பார்த்தா ரிசீவபிள்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கோம், நம்ம வந்து ஒரு குட் சேல் பண்றோம், இல்ல நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் இல்லாம காசு உள்ள வருது அப்படின்னா ரிசீவபிள்ஸ் மாடல் தேவைப்படும். நம்ம எவ்வளவு காசு நமக்கு உள்ள வருது, நமக்கு ரெசிப்ட் எவ்வளவு வருது, நம்ம ரெசிப்ட் எவ்வளவு போறோம், எவ்வளவு குட்ஸ் வெளியே அனுப்பியிருக்கோம், அதுக்குரிய மணி எவ்வளவு உள்ள வருது, எந்த அக்கௌண்ட் வழியா உள்ள வருது, எவ்வளவு பேமெண்ட் நமக்கு காசு இருக்கு அப்படின்ற ரெசிப்ட் கிரியேட் பண்றதுதான் ரிசீவபிள் சொல்லுவோம். பேமெண்ட்ல வந்து இன்வாய்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ரிசீவபிள்ஸ்ல வந்து இன்வாய்ஸ் வந்து நம்ம ரிசீவபிள் சொல்லுவோம். அசெட்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவு அசெட்ஸ் இருக்குன்னு கனெக்ட் பண்றது. நம்ம அசெட்ஸ் சொத்து தெரியுங்களா, சொத்து நம்ம கிட்ட இருக்க சொத்து, எக்ஸ்ட்ரா சொத்து வாங்குறோம், ஒரு அசெட் வாங்குறோம் இல்ல ஒரு அசெட் ஆட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும். செகண்டரி பார்த்தா நம்ம ஒரு அசெட்டை வந்து விற்கிறோம், இல்ல அந்த அசெட்டை வந்து நம்ம ஸ்கிராப்புக்கு அனுப்புறோம், ஸ்கிராப்புக்கு அனுப்புறது, ஒரு அசெட் ஆட் பண்றது, இல்ல அந்த அசெட்டை வந்து லொகேஷன் சேஞ்ச் பண்றது, அந்த அசெட்டோட ஃபினான்ஷியல் காஸ்ட் சேஞ்ச் பண்றது. கேக்குதா? இப்போ நீங்கள் பேயபிள் இருக்கு இல்லையா, அந்த ரைட்லேயே டைப் பண்ணிடுங்க இன்வாய்ஸ் பேமெண்ட் அப்படின்னு. அந்த ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைப் பண்ணுங்கள் இன்வாய்ஸு, அடுத்து பேமெண்ட்டு. ஸோ ரிசீவபிள்னா டிரான்சாக்ஷன், ரெசிப்ட், அசெட்னா சேல், பர்ச்சேஸ். ஸோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டேப்ல ஒன்று போட்டுருங்க பேசும்போதே. ஓகே. நம்ம பேயபிள்ஸ்ல என்ன கிரியேட் பண்ணுவோம் மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். மேனுவல் இன்வாய்ஸ் இருக்கு, ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் இருக்கு. இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். செகண்டரி பேமெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் கிரெடிட் மெமோ அப்படின்னா நம்ம ஒரு சேல்ஸ் வந்து நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் ரிட்டர்ன் பண்றோம், இல்ல அந்த சேல்ஸ் வந்து ரீசேல் பண்றோம் அப்படின்னா நம்ம கிரெடிட் மெமோ தேவைப்படும்.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 லேப்டாப் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் என்னோட டீமுக்காண்டி ஆஃபீஸ்க்காண்டி அப்படின்னா அதில் ஒரு லேப்டாப் மட்டும் எனக்கு டேமேஜ் வந்துருச்சு, டேமேஜ் பீஸ் வந்துருச்சு. வந்து நான் அந்த ஒரு லேப்டாப் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஆனா அதோட காஸ்ட் வந்து என்னோட வெண்டார்ஸ் கிட்ட தான் இருக்கும். அந்த ஒரு லேப்டாப்போட மணி வந்து நான் வந்து 4 லேப்டாப் மணி பே பண்ணியிருப்பேன். ஆனா ஒரு லேப்டாப் டேமேஜ் ஆயிடுச்சு, எனக்கு லாஸ் தானே. நான் திரும்ப அந்த ஒரு லேப்டாப் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஆனா எனக்கு வந்து அந்த ஒரு லேப்டாப்போட காஸ்ட் வந்து வெண்டார்ஸ் கிட்ட தான் இருக்கும். அது வந்து நான் வந்து அந்த மணி ரீஃபண்ட் வரணும்னா வாங்கிக்கலாம். இல்ல வெண்டார்ஸ் கிட்ட கூட நான் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் வந்து ப்ரீபேமெண்ட் சொல்லுவோம். அந்த மெத்தட ப்ரீபேமெண்ட் சொல்லுவோம். அந்த மூலியமா வெண்டார்ஸ் கிட்ட என்னோட மணி இருக்கட்டும், நான் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது நான் அதை வந்து டேலி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீபேமெண்ட் சொல்லுவோம். ரீசேல் பண்றத எடிட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். பார்த்தோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட். இப்போ நம்ம எந்த பேங்க் மூலியமா நம்ம பேமெண்ட் பண்றோம், நமக்கு வந்து பேமெண்ட் வெளியே போறது உள்ள பேமெண்ட் உள்ள பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்ம பேயபிள் மாடியில தான் செட்டப் பண்ணணும். நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட், எந்த பிரான்ச், எந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், நம்ம ஓன் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்ம இதெல்லாம் பார்ப்போம். பேங்க் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சப்ளையர்ஸ். நம்மளுக்கு யாரு சப்ளை பண்ணுவோம், வெண்டார்ஸ் சொன்னல. நம்ம யார்கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்குவோம், நம்மளுக்கு யார் ப்ராடக்ட் கொடுப்பா, அந்த கம்பெனி டீடைல்ஸ் சப்ளையர்ஸ் சொல்லுவோம். அதை சப்ளையர்ஸ்க்கு கீழே இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ், பிரான்ச்சஸ். பார்த்தோம்னா வித்ஹோல்டிங் டாக்ஸ் எல்லாம் பேமெண்ட் பண்ணுவோம் தெரியுமா. வித்ஹோல்டிங் டாக்ஸ் நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ஷன் ஆயிடும். பே பண்ற பேமெண்ட் வந்து டாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடும். நம்ம வித்ஹோல்டிங் டாக்ஸ் டைப் சூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டாக்ஸ் கன்வெர்ட் ஆகாது, டாக்ஸ் இல்லாம பே பண்றது. அதுதான் வித்ஹோல்டிங் டாக்ஸ் சொல்லுவோம். இதுதான் மெயின். நம்ம பேயபிள்ஸ் மாடலில் பொறுத்தவரை இதான் மெயின். ரிசீவபிள்ஸ்ல வந்து இன்வாய்ஸ் இருக்கும். இன்வாய்ஸ் வந்து நம்ம ரெசிப்ட்னு சொல்லுவோம். இனி பேமெண்ட்ல வந்து நம்ம டிரான்சாக்ஷன் சொல்லுவோம், ரிசீவபிள்ஸ் வந்து ரெசிப்ட்னு சொல்லுவோம். இன்வாய்ஸ் நேம் பார்த்தோம் அப்படின்னா ரெசிப்ட் வந்து பேமெண்ட் உள்ள வருது. இதுல வந்து பில்லிங் இருக்கும். பில்லிங் நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து குட்ஸ் சேல் பண்ணுவோம் கஸ்டமர்ஸ்க்கு. நம்ம கிட்ட இருந்து குட்ஸ் வாங்குவாங்க. அப்ப வந்து அந்த குட்ஸ் வாங்க கஸ்டமர் நம்ம தான் கிரியேட் பண்ணுவோம். அதனால இதுல கஸ்டமர் கிரியேட் பண்ணுவோம். கஸ்டமர்ஸ் பண்ணுவோம். இதுலயும் கிரெடிட் மூவ் பண்ணுவோம். கிரெடிட் மூவ் இதுலயும் வந்து பேங்க் மேனேஜர், பேங்க் அக்கௌண்ட்ஸ் இதுவும் பண்ணுவோம். ரிசீவபிள்ஸ் மடியில் இது வந்து பேபிள் வந்து பே பண்றதுக்கு, ரிசீவபிள்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்றது. என்னென்ன மணி நம்மளோட ப்ராடக்ட் எவ்வளவு வெளியே போயிருக்கு, அதுக்குரிய காஸ்ட் நம்ம எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம், டாக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு பே பண்றதுதான் இன்வாய்ஸ். இது ரெண்டுலயுமே இன்வாய்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா அசெட்ஸ். அசெட்ஸ்ல வந்து நம்ம என்ன இருக்கும்னா ஆட் அசெட்ஸ் இருக்கும். ஆட் அசெட் அதாவது டிரான்ஸ்ஃபர் அசெட், அட்ஜஸ்ட்மெண்ட் அசெட்ஸ் அப்படின்னா ரிட்டையர் அசெட்ஸ்,
ரிட்டையர் அப்படின்னா நம்ம அந்த அசெட்ஸ் விற்கிறோம் இல்ல ஸ்கிராப்புக்கு அனுப்புறோம் அப்படின்னா அசெட்ஸ் தேவையில்லை இல்ல அந்த அசெட்ஸ் வேணாம் நான் அந்த அசெட்ஸ் விற்க போறேன் இல்ல அசெட்ஸ் எனக்கு யூஸ் ஆகலாம் ஸ்கிராப்புக்கு அனுப்ப போறேன் அப்படின்னா அசெட்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டேன், நான் தெரியாம ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட் பண்ண வேணாம், எனக்கு திரும்ப அந்த அசெட்ஸ் வந்து என்னோட அசெட்ஸ்ல ஆட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரீஇன்ஸ்டிங்க்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீஇன்ஸ்டிங்க்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் சூஸ் பண்ணி நம்ம அசெட்ஸ் ரிட்டையர் அங்க வந்து ரீஇன்ஸ்டிங்க்ட்ல வந்து நம்ம என்னென்ன அசெட்ஸ் ரிட்டையர்மெண்ட் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் அந்த பேஜ்ல இருக்கும். அந்த பேஜ்ல போய் நம்ம எந்தெந்த அசெட் ரிட்டையர் பண்ண தேவையில்லையோ நம்ம அதெல்லாம் சூஸ் பண்ணி ரீஇன்ஸ்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம திரும்ப அன்ரிட்டையர் ஆயிரும் உங்களுக்கு அசெட்ஸ். நம்ம திரும்ப நம்ம அசெட்ஸோட பேஜ்ல வந்து அந்த வந்துடும். அதுக்காண்டி தான் ரீஇன்ஸ்டேட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம வச்சுற கேஷ் இது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளவு காசு வெளியே போகுது எவ்வளவு உள்ள வருது அப்படின்ற ரெக்கார்டிங்ஸ் நம்ம எந்த பேங்க் யூஸ் பண்ணி அமௌண்ட் வெளியே கொடுக்குறோம் எந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அமௌண்ட் உள்ள வருது மட்டும் என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு மட்டும் எவ்வளவு கேஷ் இருக்கு அப்படின்ற மேனேஜ்மெண்ட் பண்றதா கேஷ் மேனேஜ்மெண்ட். இதுலயும் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவபிள்ஸ் அண்ட் பேயபிள்ஸ் ரெண்டுல இருக்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்ஸ் மேட்டர்ப்பா. செகண்ட் பார்த்தா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தா ரிகன்சிலேஷன் டேலி பண்ணுவோம்ல. ரிகன்சிலேஷன் ரெண்டு கேஷ் அக்கௌண்ட் இருக்கும் கிளியர் பேலன்ஸ் ரிகன்சிலேட் பண்ணுவோம்ல. கேக்குதா மேம்? கேக்குது சார் கேக்குது. ரிகன்சிலேஷன் பண்ணுவோம் அந்த ஆப்ஷன் போட்டோம். ரெசிப்ட் அதுக்கப்புறம் பார்த்தா கேஷ் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் நம்ம எல்லா முடிச்ச பிறகு ரிப்போர்ட் பண்ணுவோம். அந்த ஜிஎல் வந்து போஸ்ட் பண்றது வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணோம்ல அதனால கேஷ் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ். ஜென்ரல் லெட்ஜர் வந்து நம்ம இந்த பேயபிள் ஜென்ரல் லெட்ஜர் என்ன அப்படின்னா நம்ம பேயபிள் ரிசீவபிள் அசெட்ஸ் கேஷ் மேனேஜ்மெண்ட் எல்லா ரெக்கார்டையுமே ரெக்கார்ட் பண்ற ஒரு புக் தான் இந்த பிரைமரி லெட்ஜர் புக் சொல்லுவோம். அதான் லெட்ஜர் புக். நான் எவ்வளவு பே பண்ணிருக்கோம் எவ்வளவு ரிசீவபிள் இருக்கு எவ்வளவு ரிசீவ் வந்திருக்கு எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லா ரெக்கார்டிங்குமே பண்றதுதான் ஜென்ரல் லெட்ஜர். ஓகே மேம் புரியுதா? இதுல இந்த எல்லா ரெக்கார்டையுமே நம்ம போஸ்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற ஜென்ரல் லெட்ஜர் தான் போஸ்ட் பண்ணி வைப்போம். ஓகே சார். ஜென்ரல் லெட்ஜர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் கிரியேட் பண்ணுவோம். ஜேர்னல் கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பீரியட் க்ளோசிங் பீரியட் ஓப்பனிங் பீரியட் இருக்கும்ல. இப்போ இந்த மந்த் ஒரு பீரியட் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஓப்பன் கொடுத்தா அடுத்த மந்தோட பீரியட் ஓப்பன் ஆயிரும். நான் வந்து இப்போ எந்த மந்த் மார்ச் மாசம் இருக்கேன், மார்ச் மாசத்துல வந்து நான் 10 நாள் கழிச்சு நான் அந்த மார்ச் மந்தோட பீரியட் வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆயிரும். திரும்ப நான் ஒரு பீரியட் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஏப்ரல் மந்தோட பீரியட் ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஜேர்னல் வந்து ஓப்பன் க்ளோசிங் பீரியட் வந்து ரிப்போர்ட்ஸ் இப்போதைக்கு பேசிக்கலி அந்த இம்பார்ட்டன்ட் இவ்வளவுதான். ஃபினான்ஸ்ல 5 மாடியூல் நம்ம இதெல்லாம் பார்ப்போம். வந்து ஃபினான்ஸ்ல வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து 4 C's இருக்கும். 4 C சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் காலண்டர் அண்ட் கரன்சிஸ் அண்ட் அக்கௌண்டிங் கன்வென்ஷன். இந்த 4 C வச்சுதான் நம்ம ஒரு பேமெண்ட் பண்றது ஒரு ரெக்கார்டிங் பண்றது அப்படின்றது பேசிக்கா இதை வச்சுதான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 4 Cல வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் செகண்ட் C பார்த்தோம் அப்படின்னா காலண்டர். CO என்ன C பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் அக்கௌண்ட்
Chart of account. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். Okay. செகண்ட் வந்து கேலண்டர், செகண்ட் வந்து கேலண்டர், தேர்ட் வந்து கரன்சி, ஃபோர்த் சி வந்து அக்கௌண்டிங் கரன்சி. கன்வென்ஷன். இந்த 4C வச்சு தான் நம்ம வந்து பேசிக்கலி வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ம். இப்போ வந்து நம்ம இதுதான் பேசிக்கலி இதுதான் பேசிக். Okay, sir. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ல வந்து என்ன இருக்கும்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ இருக்கும். சார்ட் ம். ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ, ஹேண்ட்ல வந்து டேட், கரன்சில வந்து மணி. ம். மணியில வந்து மணியில 2 இருக்கும். நம்ம ஃபங்க்ஷனல் கரன்சி, என்டர் கரன்சின்னு இருக்கும். ம். இருக்கும் அதுல. ஃபங்க்ஷனல் கரன்சி, அக்கௌண்ட் கன்வென்ஷன்ன்றது வந்து ஆரக்கிள் ஸ்டாண்டர்ட் சப்லெஜர் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். நம்ம இந்த பிரைமரி லெஜர்னு சொல்லுவோம் தெரியுமா? ம். பிரைமரி லெஜர் வந்து பிரைமரி லெஜர்ல வந்து அந்த 4C வந்துரும். அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ல வந்து ஆரக்கிள் ஸ்டாண்டர்ட் சப்லெஜர், ஆரக்கிள்ல மட்டும் தான் 4C இருக்கும். நம்ம ERP-ல பார்த்தா உங்களுக்கு 3C தான் இருக்கும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், காலண்டர் அண்ட் கரன்சி 4C தான் இருக்கும். ஆரக்கிள்ல ஆரக்கிள்ல மட்டும் தான் 4C வரும். இந்த அக்கௌண்டிங் கன்வென்ஷன் வந்து ஆட் ஆகும். அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ல வந்து ஆரக்கிள் ஸ்டாண்டர்ட் சப்லெஜர் அக்கௌண்டிங் இருக்கும். Accounting convention. அக்கௌண்டிங் கன்வென்ஷன். Okay. நமக்கு இம்பார்ட்டன்ட் 4C. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேபிள் மாடல் எடுத்துக்குவோம். பேபிள் மாடல் பார்த்தோம் அப்படின்னா டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ பேமெண்ட் பண்றோம் அப்போ எப்படி டிரான்சாக்ஷன் கனி பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. கம்பெனிக்கு வந்து நான் ரெண்டல் பேஸ்டா வந்து நான் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். நான் மந்த்லி ரெண்ட் கட்டணும் அப்படின்னா, நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில வந்து 4 பிரான்ச் இருக்கு எனக்கு. எக்ஸாம்பிள் சென்னையில மட்டும் எனக்கு 4 பிரான்ச் இருக்கு அப்படின்னா, எனக்கு தாம்பரம் வந்து அண்ணா நகர் வந்து மெரினா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சைதாப்பேட், ஓஎம்ஆர். எனக்கு வந்து நான் வச்சு கம்பெனில வந்து எனக்கு 4 இடத்துல எனக்கு சென்னையில 4 பிரான்ச் இருக்கு. இந்த 4 பிரான்ச்சுக்கும் நான் மந்த்லி வந்து நான் ரெண்ட் கட்டணும், ரெண்ட் பே பண்ணணும். என்னோட ரெண்ட் வந்து எவ்வளவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30,000 வச்சுக்கோங்க. 30,000. இப்போ அந்த 30,000 தான் நான் பே பண்ணணும். 30,000 பே பண்றதுக்கு வந்து நான் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் நான் 30,000 பே பண்றேன்னு சொல்ல முடியாது. தாம்பரத்துக்கு ஒரு ரெண்ட் இருக்கும், அண்ணாநகருக்கு ஒரு ரெண்ட் இருக்கும். நான் அந்த பிளேஸை பேஸ் பண்ணி எனக்கு ரெண்ட் இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் பே பண்ணும்போது நான் சப்லெஜர்ல அக்கௌண்டிங்ல என்ட்ரி பண்ணும்போது தாம்பரம் அண்ணாநகருக்கு நான் என்ட்ரி பண்ணிட்டே இருந்தா ஹியூஜ் ஒர்க்கா இருக்கும். அது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தாம்பரத்துக்கு ஒரு நம்பர் கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன். தாம்பரத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 99 or 100 112 எனக்கு இருக்கா எந்த இருக்குமோ அந்த நம்பர் கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன். அண்ணாநகருக்கு அது மாதிரி ஒரு நம்பர் கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன். தாம்பரத்துக்கு நான் ஒவ்வொரு நம்பர் கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தாம்பரத்துக்கு நான் 100 கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அண்ணாநகருக்கு 200 நான் கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன். மெரினாக்கு 300 பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நான் 400 நான் ஒரு நம்பர் கிரியேட் பண்ணி வச்சுக்குவேன். இதை நான் 100ன்னு நான் சொன்னேன் அப்படின்னா தாம்பரம் மீனிங் புரியுதா? தாம்பரம்னு சொல்ல மாட்டேன். ஆரக்கிள் கோடிங்ல சொல்லும் போது நான் தாம்பரம் லொகேஷன் சொல்ல மாட்டேன். நான் 100ன்னு என்டர் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து இன்ஸ்டன்ஸ்ல வந்து தாம்பரம் வந்து இன்புட் ஆயிரும். புரியுதா மேம்? இது வந்து அதுக்கு நீ யூஸ் பண்ற கோடு. கோடு அப்படிதான். நம்ம தாம்பரம் இப்போ வந்து நம்ம தாம்பரம் என்டர் பண்ண தேவையில்லை. நம்ம உள்ள வந்து அக்கௌண்டிங்ல பேமெண்ட் பண்ணும்போது நமக்கு கேட்கும் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்ல பேமெண்ட் பண்றீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக பேமெண்ட் பண்றீங்க, எந்த பிரான்ச்சுக்கு நீங்க ரெண்ட் பே பண்றீங்க கேட்கும். அப்ப நம்ம வந்து தாம்பரம் இந்த கம்பெனி நேம் என்டர் பண்ணிக்க முடியாது. நம்ம 100 போட்டோம் அப்படின்னா தாம்பரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரெண்ட் பே பண்றோம் அப்படின்றது இன்புட் ஆயிரும். ஓகே சார். இதுல முக்கியமான சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் முக்கியமா இருக்கு 5 என்னன்னா பாத்தீங்கன்னா பிரான்ச் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 100 200 இருக்குல்ல, ஏதாவது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ நான் சொல்லி கேளுங்க. நான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ
ம். ஓ. சொல்லுங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சார். வேல்யூ சொல்லலாம் மேம் நீங்க. ம். அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ தான் அந்த 100 200. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து இங்க நான் சொல்றேன் பிரான்ச் அக்கௌண்டிங் அண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் லொகேஷன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ரெக்கார்டிங்ஸ். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட வேல்யூ வந்து நம்பர்ஸ். ஓகே. இது வந்து என்னோட பிரான்ச்சஸ். ஓகே. வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரான்ச், செகண்ட் பார்த்தா அக்கௌண்ட், எந்த அக்கௌண்ட் நம்ம பே பண்றோம், எந்த அக்கௌண்ட் ரிசீவ் பண்றோம் அப்படின்றது அக்கௌண்ட். டிபார்ட்மெண்ட், நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காண்டி பே பண்றோம், எக்ஸ்பென்ஸ் டிபார்ட்மெண்ட். ரெண்ட் பே பண்றோம் அப்படின்னா டோட்டல் டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எனக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு, செகண்ட் ஃப்ளோர்ல வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, தேர்ட் ஃப்ளோர்ல வந்து HR டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா நான் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நான் பே பண்றேன், ரெண்ட் பே பண்றேன் அப்படின்னா நான் ஹோல் பில்டிங்காக நான் ரெண்ட் பே பண்றேன். அதுக்கு ஒரு நம்பர் நான் யூனிக்கா என்டர் பண்ணி வச்சிருப்பேன், செட்டப் பண்ணி வச்சிருப்பேன். நம்பர் அந்த நம்பர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹோல் அந்த சாம்பார்க்குள்ள இருக்க பில்டிங் ஹோல் பில்டிங் நான் பேமெண்ட் பண்ற மாதிரி காட்டும். ஓகே. டிபார்ட்மெண்ட், லொகேஷன். எக்ஸ்ட்ரா வந்து நான் ஃபியூச்சர்ல தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச் ஆட் பண்றேன், இல்ல ஒரு லொகேஷன் ஆட் பண்றேன், ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன் அப்படின்னா அதை நான் திரும்பி ஃபர்ஸ்ட் இருந்து பண்ண தேவையில்லை. நான் இப்பயே சப்போஸ் நான் ஃபியூச்சருக்கு வந்து எப்பயும் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கேன், ஃபியூச்சர்னு போட்டு ஒன்று வச்சுக்கிறேன். நான் எக்ஸாம்பிள் நான் பேர் மாத்தணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு லொகேஷன் பேர் லொகேஷன் 2 இல்ல டிபார்ட்மெண்ட் 2 அப்படின்னா நேம் மாத்தி நான் அதுக்கு ஒரு கோடிங் கொடுத்துக்கலாம். ஓகே. பிரான்ச்னா நான் பிரான்ச்சுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். பிரான்ச் ஒரு 100 பிரான்ச் இருக்கு அப்படின்னா 100 பிரான்ச்சுக்குள்ள 4 பிரான்ச் தான் இருக்கு, 4 பிரான்ச் 4 நம்பர் கொடுத்துருக்கேன். பிரான்ச்சுக்கு ஒரு டிஜிட் கொடுத்துக்கிறேன், அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து நான் 4 டிஜிட் கொடுத்துக்கிறேன். 1000 to 200 எனக்கு அக்கௌண்ட்ஸ் யூஸ் ஆகிறதுக்கு நான் 1000ல இருந்து 2000 கூட நான் என்ன நம்பர்னு நான் வச்சுக்கலாம் அக்கௌண்ட்ஸ்க்கு. இப்போ டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு 3 நம்பர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லொகேஷன் தாம்பரம் லொகேஷன் நான் சொன்னேன்ல அதுக்காக நான் 100 கொடுத்துக்கிறேன் தாம்பரம் லொகேஷன். ஃபியூச்சர்ல வந்து நான் ஆட் பண்ணா நான் 0 கூட ஆட் பண்ணல, அதனால நான் 0 கொடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம பேசிக். இது வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது நாலும் உங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த நம்பர்ஸ் வந்து உங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேல்யூ நாலுமே. ஒரு டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் நம்பரை வச்சு அந்த டேட் நான் எந்த டிரான்சாக்ஷன் பண்றேன், எந்த டேட்டை டிரான்சாக்ஷன் பண்றேன், எந்த கரன்சி வச்சு டிரான்சாக்ஷன் பண்றேன் அப்படின்ற பேஸ் பண்றது அந்த 4C தான் மெயின். இதுதான் நம்மளுக்கு இப்போ நான் பேபிள்ல வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னா அந்த கீழே வந்து நம்ம லைன்ஸ் இருக்கும். நான் ப்ராக்டிகலா பண்ணும்போது காமிக்கிறேன். லைன்ஸ்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் கேட்கும், நீ எதுக்காக இந்த டிரான்சாக்ஷன் பண்றேன்னு கேட்கும். அந்த டிரான்சாக்ஷன் வந்து ரெண்டுக்காண்டி பண்றேன் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுட்டோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் காம்பினேஷன்ல வந்து நம்மளுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ கேட்கும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூனா நீங்க எந்த பிரான்ச் காட்டி பண்றீங்க, எந்த அக்கௌண்ட் நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க, எந்த டிபார்ட்மெண்ட் கட்ட பண்றீங்க அப்படின்னு கேட்கும். அங்க நம்ம பார்க்கும்போது எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் வந்து 100 வந்து நம்மளுக்கு வந்து பிரான்ச் தாம்பரம் பிரான்ச்ன்ற 100. எந்த அக்கௌண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த 1 2 3 4னா அதுக்கு ஒரு பேங்க் இருக்கும், அதுக்கு ஒரு பிரான்ச் இருக்கும், அதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். பிளாட்ஃபார்மா சொல்றதுனால 1 2 3 4 நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் ஆல்ரெடி இந்த பேங்க். செகண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்குவோம். தேர்ட் வந்து டிபார்ட்மெண்ட் நம்ம எதுவுமே சூஸ் பண்ணல அப்படி பண்றோம் அப்படின்னா 0 0 போட்டுட்டு திரும்பி லொகேஷன் நம்ம எந்த லொகேஷன் தாண்டி பண்றோம் அப்படின்னா தாம்பரம் லொகேஷன் காட்டி பண்றோம். ஓகே. இதோட நம்பரை போட்டுட்டு திரும்ப ஃபியூச்சர் தேவையில்ல, ஃபியூச்சர் வேணும்னா போட்டீங்கன்னா 0 0 0 போட்டுட்டு இதுதான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன். இது நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம எந்த பிரான்ச்சுக்கு எவ்வளவு பே பண்றோம், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காண்டி பே பண்றோம், எந்த லொகேஷனுக்காண்டி பே பண்றோம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை, இவ்வளவு பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த நம்பரை சூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த காண்டி பேமெண்ட் பண்றோம்னு வந்துடும். அதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே. ரெண்டாவது காலண்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா பேசிக் காலண்டர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து எந்த மாதம் சொல்லுவோம், April 1 to March 31. March 31st. ஓகே. இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்க ஃபினான்ஷியல் காலண்டர். இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா January 1st இருந்து December 31st வரைக்கும் இருக்கும். இது வந்து யூஎஸோட நம்ம ஃபினான்ஷியல் இயர், இது இந்தியாவோட ஃபினான்ஷியல் இயர். இது நம்ம உள்ள என்ட்ரு பண்ணிடுவோம். நம்ம எந்த நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு அண்ட் எண்ட் ஆகிற டேட் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவோம். அதை வச்சு சிஸ்டம் கால்குலேட் பண்ணிடும்.
மணி வந்து அந்த ஃபங்க்ஷனல் கரன்சி என்டர் கரன்சி சொன்னேன்ல, இது வந்து எந்த எந்த இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் தான் எனக்கு வந்து 4 பிரான்ச் இருக்கு. ஆனா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது யூஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதான் ஃபங்க்ஷனல் கரன்சி இன்டர் கரன்சின்னு சொல்லுவோம். நம்ம என்டர் பண்றது ஒரு கரன்சியா இருக்கும், ஆனா அக்கௌண்டிங் ஆகிறது ஒரு கரன்சியா இருக்கும். புரியுதா? That is causing trouble. Sir, sorry, or 2 minutes, sir. 2 minutes.